லிரிக்கா அவர் பாடின விதமா, மியூசிக்கா எது பெஸ்ட்னே சொல்ல முடியல. அந்த ஸ்பார்க்க நீங்க எழுதும்போது மைண்ட் ஏதாவது ஓடிட்டே இருந்திருக்கும்லண்ணா. அந்த எழுத்த வெளியில கொண்டு வரும்போது என்னண்ணா இருந்துச்சு? என்ன உங்களுக்கு இருக்கும்? புடிச்சது அந்த சீனிக்கல் பாட்டா இருந்தாலுமே எனக்கு இந்த தீக்குளுத்தி பாட்டுல இருந்து வெளில வர முடியல. நான் என்ன எழுதினாலும் என்னோட வாழ்வு நினைச்சுக்குவேன். என்னோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள், மனிதர்கள் அவங்கள நினைச்சு தான் எழுதுவேன். தீக்குளுத்தி அப்படிமா என்னை விட்டு போன ஒரு தோழி நினைத்து எழுந்தது தான் அந்த பாடல். என்னை விட்டு போனேன்னு சொல்ல முடியாது, பிரிந்து போனேன். அதை நான் என்னை விட்டுட்டு அவங்க போகல, நாங்கள் சேராமல் போயிட்டோம் அப்படிங்கிறது. எனக்கு என்னோட காதல் தோல்வி, என்னோட லைஃப்பில் நடந்த சில சம்பவங்கள்லாம் நினச்சி அப்படி எழுந்தது தான் அந்த பாட்டு. பட் ஆனால் அந்த படத்துக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். ஆனால் மனசுக்குள்ளே இருந்தது என்ன அப்படின்னா, எனக்கு அந்த பெயின் தான். நம்மளை நேசிச்சவங்க எங்கேயோ தூரமாக இருக்காங்க அப்படின்னு மேல உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு அக்காவுக்கு தெரியுமா? தெரியும். இதுல என்ன இருக்கு? தெரியும். அவங்க என்னோட கதைகள், என்னோட கவிதைகள்லாம் படிச்சுட்டு தானே வராங்க. என்னோட ஒட்டுமொத்த கதையும் அவங்களுக்கு தெரியும். இதை நீங்க வெளிப்படையா நீங்க வந்து இப்போ கதையாவே, கவிதையாவே இதை வெளிப்படையா எழுதுனதுனால அது பிரச்சனை என்னன்னா, இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படையா நம்ம பேசுறது வந்து நீங்க வந்து ஒரு பிரியத்தை ஒளிச்சு வைக்கவே முடியாது. சொல்றீங்களா? அந்த பிரியம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதா முக்கியம். நீங்க நீங்க அவங்க இன்னொரு பொண்ணு, நான் இன்னொரு பொண்ணு, நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நான் அந்த பொண்ணை பத்தி என்ன பேசுறேங்கிறது தான் முக்கியம். இன்னொரு பொண்ணை பத்தி என்ன பேசுறதுங்கிறது தான் முக்கியம். இப்ப நீங்க என் ஃப்ரெண்டா இருக்கீங்க, நான் என் ஒய்ஃப் கிட்ட வந்து இவங்க என் ஃப்ரெண்டு, என்னோட ஸ்கூல் மட்டும், இவர் நானும் ஒன்னா எங்கெங்கேயோ சுற்றி இருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ விளையாண்டுருக்கோம், எவ்வளோ பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் நாங்கள் 10 வருஷமா சந்திக்கவே இல்லை, இப்போ சந்திக்கிறோம் அப்படின்னா ஏற்றுக்கிற மனநிலை தான் ஒரு தோழிக்கும் வரணும். ஓகேவா? இப்போ இதே இடத்துல ஒரு பொண்ணை பற்றி நான் சொல்கிறேன்னா அதே தான் ஒன்று தான். பட் என்ன பேசுறதுங்க தான் முக்கியம். என்னோட ஏதோ ஒரு விஷயத்துக்காக, என்னோட ஏதோ சந்தோஷத்துக்காக நான் அதை டீல் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கு அது பொண்ணாக்குன்னு இல்லை, அது ஆனா இருந்தாலுமே கோவம் தான். ஓகேங்களா? புரியுது உங்களுக்கு? அப்போ நம்ம என்னன்னா நம்ம கூட இருக்க ஆட்கள்கிட்ட, நம்ம நம்புகிற ஆட்கள்கிட்ட, நம்மளை நேசிக்கிற ஆட்கள்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு நம்ம மைண்டில் தோன்றதை உண்மையாக பேசி பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வெயிட் பெருசாக வெயிட் ஆகாது, அது லேசாகவே இருக்கும். நம்ம மேலே ஒரு புரிதல் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். இப்போ என் லைஃப்லலாம் வந்து தொடர்ந்து நாங்கள் 2 பேருமே வந்து தொடர்ந்து இதை பற்றி உரையாடல் பேசுறது. அப்போ நான் வந்து என்னோட கதைகள் அது எழுதப்பட்டதுனால எனக்கு அந்த சிக்கல் இருந்தவே இல்லை. இந்த புரிதல் இருந்தாலே பல பிரச்சனைகள். ஆமா, அது என்னன்னா புரிதல்னா நீங்க அதன் அடிப்படையில் தான் அவங்க என்னை நேசிச்சாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட கதைகள் கவிதைகள் வழியா அதன் அடிப்படையில் தான் என்னை நேசிச்சாங்க. அதுவும் திடீர்னு நீ கல்யாணம் பண்ணதுக்கு மாற முடியாதுல்ல, அப்படி மாறினதுக்கு பேர் லவ் கிடையாதுல்ல, இப்படிதான் தெரிஞ்சுதான் நேசிச்சாங்க. அதனால அந்த புரிதல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும்.